இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மீண்டுமாக 5வது பகுதியாக நாங்கள் இப்பொழுது யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடக்கம் கடைசி 25ஆம் வசனம் வரைக்கும் இன்றைக்கு நாங்கள் பார்ப்பதற்காக வாஞ்சிக்கிறோம். இந்த முதல் 4 பகுதிகளிலும் ஆண்டவர் யோவானை கொண்டு யோவான் புஸ்தகத்திலே என்னென்ன காரியங்களை குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் சபையாக கற்றுக்கொண்டோம். ஆண்டவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அதனாலதான் நாங்கள் இப்பொழுது முதல் பகுதி, 2வது பகுதி, 3வது பகுதி அல்லது 4வது பகுதி, அப்படியாக 5வது பகுதியை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் எல்லாருமாய் கண்களை மூடி, கர்த்தாவே இந்த பகுதியை கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு கிருபையை கொடும், உங்களுடைய வல்லமையான கரங்களை வைத்தரலும், உங்களுடைய அற்புதமான கரங்களை வைத்தரலும், அடையாளமான கரங்களை வைத்தரலும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த 12ஆம் வசனம் தொடக்கம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதான கடைசி வசனம் வரைக்கும் உள்ள பகுதிகளை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தாவே நீர் கிருபை அளியும். இந்த வசனங்களிலே உள்ள சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். உங்களுடைய பலத்தை எங்கள் மீது வைத்தரலும், உங்களுடைய வல்லமையான கரங்களை எங்கள் மீது வைத்தரலும். நாங்கள் மட்டுமல்ல ஆண்டவர், எங்கள் பிள்ளைகள், எங்கள் சபையினர் யாவரும் இதை கற்றுக்கொண்டு ஒரே பாடத்திட்டத்திலே முழு சபையையும் கட்டி எழுப்புவதற்கு நீர் கிருபை அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாக சபையில உள்ள ஊழியக்காரர்களும், அதே போல விசுவாசிகளும், அதே போல புதியவர்களும் எல்லாரும் இந்த யோவான் சுவிசேஷத்தை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தாவே ஒரு கிருபையை அளியும் ஆண்டவரே. இன்னுமாய் புதிய புதிய காரியங்களை நாங்கள் ஆராய்ந்து கற்றுக்கொள்ளத்தக்கதான கர்த்தர் ஆண்டவரே பலத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, வசனத்தை கற்றுக்கொள்ளுகிற பலன் எங்களுக்கு கிடைக்கட்டும். வசனத்தை கற்றுக்கொள்ளுகிற தாகம் எங்களுக்கு வரட்டும். வசனத்தை கற்றுக்கொள்ளுகிற வாஞ்சை எங்களுக்கு வரட்டும். ஆண்டவரே அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் புது பலன் கொடுப்பீராக, புது தைரியத்தை கொடுப்பீராக, புது பிரசன்னத்தை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே நாங்கள் எங்களுடைய வாசிப்புக்காக யோவானுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் நாங்கள் முதலாம் பகுதியை நாங்கள் பார்த்தோம். கானா ஊர் கல்யாணத்திலே இயேசுவானவர் செய்த முதலாவது அற்புதத்தை நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது அதன் 2வது பகுதியாக தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார் ஆண்டவர். தேவாலயத்தை சுத்திகரிக்கிறதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. வாசிக்கிறேன் உங்களுக்காக, பாருங்கள். உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவானுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடக்கம் நாங்கள் வாசிப்போம். அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீசரும் கப்பர்நகூமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும், ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறாவிற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 41 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை.
மனுஷருக்குள்ளே இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாயிருக்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த இந்த யோவானுடைய புஸ்தகம் 12ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 25 வரைக்கும் சில முக்கியமான பகுதிகளை ஆண்டவர் பேசுகிறார். இங்க 12ஆம் வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர் அங்க தெளிவாய் சொல்லுகிறார், அதன் பின்பு அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீசரும் கப்பர்நகூமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். இங்க பாத்தீங்கன்னா இயேசு ஒரு தனி நபர் அல்ல. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, மரியாளை ஆண்டவர் மதிக்கவில்லையா என்று சில பேர் கேட்பாங்க. இப்ப நீங்க பார்க்க வேண்டும், இதுல இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடும் மரியாளுக்கு வேறு பிள்ளைகள் இருந்தன. நிறைய பேர் பல விஷயங்களை சொல்லுவார். ஆனால் இயேசுவுக்கு பிற்பாடு மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த ஆண் பிள்ளைகளும் இருந்தார்கள், பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள். இங்கே நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, அதன் பின்பு அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரர் பார்த்தீங்கன்னா அவருடைய சகோதரர், அவர் தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீசரும் கப்பர்நகூமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். இப்ப இங்க தெளிவா சொல்றது, சகோதரிகள்ங்கிற வார்த்தை இங்க குறிப்பிடப்படவில்லை, ஆனாலும் சகோதரரும் என்கிற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ நாங்க புரிஞ்சுக்கிறவனும், இந்த குடும்பம் ஒரு பெரிய குடும்பம். அந்த குடும்பத்துல அந்த தாய்க்கு முதல் பிள்ளையாக பிறந்த இயேசு ஒரு விசேஷித்த பிறப்பு, ஆண்டவராலே தெரிந்தெடுக்கப்பட்ட பிறப்பு, அவராலே நிழலாட்டப்பட்ட ஒரு பிறப்பு. அதுதான் ஆண்டவராகிய இயேசு அற்புதங்களையும் அடையாளங்களையும் பலத்த காரியங்களையும் மகிமையான காரியங்களையும் மனிதர்களுக்கு ரட்சிப்பை குறித்தும் பேசுகிற ஒரு அதிகாரத்தை உடையவராக அவர் இருந்தார். எல்லாரும் கவனிக்கணும், ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தை ரட்சிக்கிற ரட்சகர். அந்த ரட்சகர், அவர் தெய்வம், அவர் திருத்துவ தெய்வம். அந்த ஆண்டவர் நம்மை ரட்சிப்பதற்காக மாடினடாக இந்த உலகத்திலே பிறந்தார், மரியாளின் வயிற்றிலே பிறந்தார். ஆகவே மரியாள் ஒரு சாதாரணமான பாத்திரம். மரியாளை ஆண்டவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக அவர் பாவித்தார். அதனாலதான் இயேசு இங்க பாருங்க, மத்தேயு எழுதின புஸ்தகம் 12ஆவது அதிகாரம் 46வது வசனம், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம், இப்படி அவர் ஜனங்களோடு பேசுகையில் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். இயேசு அநேகமான நேரங்களிலே அவருடைய குடும்பத்திற்கு மேலாக அவருடைய வேத வசனத்தை கற்றுக்கொள்ளுகிற, அவருடைய வேதத்தை அவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்கிற மக்களுக்கு அதிகமாக முதலிடம் கொடுத்தார். நாங்க சில நேரம் நினைக்கலாம், சில நேரங்கள் நம்ம எல்லாரும் நம்ம சகோதரர்கள் உறவுகள் யாராவது வரும் பொழுது அவர்களுக்கு தான் நம்ம முதலிடம் கொடுப்போம். ஆனால் இயேசு யார் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தானோ, யார் தேவனுடைய வார்த்தையை நம்பினானோ, யார் தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருந்தானோ அவனை குறித்துதான் அவருக்கு பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசம் இருந்துச்சு. இது நமக்கு எல்லாருக்கும் நல்ல பாடம். இப்ப பாருங்க, மத்தேயு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அது இப்படி சொல்லுகிறது, நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். அப்போ அவர் என்ன செய்கிறார்? அவர் நாசரேத்தை விட்டு பல இடங்களிலே அவர் வாசம் பண்ணுகிறார். அங்கே ஊழியங்களுக்காக, தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்கிற காரியங்களுக்காக அவர் செல்லுகிறார். இப்போ ஜனங்கள் கூட இவரை குறித்து இப்படி சொன்னார்கள். மார்க் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இவன் தச்சன் அல்லவா? இவன் மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடர அடைந்தார்கள்.
4 சகோதரர்களுடைய பெயரை சொல்லுகிறார்கள். இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா. 4 சகோதரர்கள். அது இல்லாமல் சகோதரிகளும் இருக்கிறார்கள், சகோதரிகளும் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி குறித்து இவரை குறித்து திடலடைந்தார். இப்ப நம்மளும் அப்படிதான். சில நேரங்கள்ல நம்முடைய குடும்பங்களை பார்த்து நம்முடைய ஊழியங்களை ஜனங்கள் மதிக்காமல் இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வரங்களை ஜனங்கள் மதிக்காமல் இருக்கலாம். சில நேரங்கள்ல ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அந்த தேவ ஊழியத்தின் அபிஷேகத்தை ஜனங்கள் மதிக்காமல் இருக்கலாம். நாங்கள் கற்றுக் கொடுக்கிற பொழுது இவருடைய அவர் அப்படிதான் அப்படி என்று சொல்லலாம். ஆனா நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இங்கே ஒரு அழகான விஷயம் என்ன, அவ்வளவு சகோதரர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாருக்கும் இல்லாத அபிஷேகம் இயேசுவுக்கு இருந்தது. அவர்கள் எல்லாருக்கும் இல்லாத அழைப்பு இயேசுவுக்கு இருந்தது. அவர்கள் எல்லாருக்கும் இல்லாத ஒரு அற்புதமான அழைப்பு தான் உலக ரட்சகர். அவர் உலகத்தை ரட்சிக்க வந்த ரட்சகர். அந்த ரட்சிப்பை கொடுக்கிற அந்த ஸ்லாக்கியம், அந்த கிருபை அவருக்கு இருந்தது. அவரே கிருபை. அவர் நமக்கு கிருபை காட்டினார். அதுதான் நாம் எல்லாரும் வேத வசனத்தை தினமும் தினமும் கற்றுக்கொள்ளுகிற ஒரு வாஞ்சையையும் ஒரு தாகத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல. அப்ப என்னவாம், இவர்கள் எல்லாம் அப்போஸ்தலர்களோட சேர்ந்து இயேசுனுடைய சீசர்களும் அங்கே இருக்கிறார்கள். இங்க பாருங்க, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை. அப்போ இயேசுனுடைய சகோதரர்களிலும் சிலர்கள் ஊழியக்காரர்களா இருந்திருக்கிறாங்க. ரைட்? அதான் கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர. கர்த்தருடைய சகோதரன் அவர். இப்ப நாங்க இயேசு ஒரு அற்புதமானவர். அவர் அடையாளங்களை செய்யக்கூடியவர். அவர் மகிமையான காரியங்களை செய்யக்கூடியவர். அவர் மாட்சிமையான காரியங்களை செய்யக்கூடியவர். இந்த எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை வளர்ப்பதற்காக தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த 12ஆம் வசனம் விளங்குகிறது. 13ஆம் வசனத்தில் அவர் இப்படி சொல்கிறார், பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய். இந்த பஸ்கா பண்டிகை என்பது இஸ்ரவேல் தேசத்துல மிகவும் விசேஷித்த ஒரு பண்டிகை. இங்க 13ஆம் வசனத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர் சொல்றார் தெளிவா, பஸ்கா பண்டிகை. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய். அப்ப பஸ்கா பண்டிகை என்பது இஸ்ரவேலர்களுக்கு இருந்த மிக முக்கியமான பண்டிகை. இந்த பண்டிகை குறித்து என்னாகமம் புஸ்தகம் சொல்லுகிறது, உபாகமம் புஸ்தகம் சொல்லுகிறது, இப்படி பல புஸ்தகங்கள் வேதாகமத்தில் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்பி பண்டிகைகளிலும் வாரங்களின் பண்டிகைகளிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன் வந்து காணப்பட கடவர்கள். அப்போ வருஷத்துல 3 தடவைகள் இந்த பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது. இது புளிப்பில்லா பண்டிகை, அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் இப்படி 3 தரம் கொண்டாடப்படுகிற இந்த பண்டிகை என்ன பண்டிகை? அது பஸ்கா பண்டிகை. இங்க பாருங்க, இன்னும் ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவானுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் இவர்களுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். அப்போ இந்த யூதர்கள் எருசலேமுக்கு போனார்கள். நம்மளும் கூட இன்னைக்கு ஏதாகிலும் பண்டிகைகள் கிறிஸ்துமஸ் வந்தா நாங்க வேலை செய்கிற இடத்துல இருந்து, நகரத்துல இருந்து எங்களுடைய கிராமங்களுக்கு நாங்க போகிறோம். அதே போலதான் இவர்கள் அந்த பண்டிகைக்காக எப்பொழுதும் எருசலேமுக்கு அவர்கள் போவது வழக்கமாயிருந்தது. அப்போ நாங்க இங்கே பாத்தீங்கன்னா 13ஆம் வசனம், யூதருடைய பண்டிகை ஆகிய பஸ்கா பண்டிகை சமீபித்திருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்கள் ஆகிய இவைகள் விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு
புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அன்பார்ந்தவர்களே, இங்கே தேவ மாளிகையை குறித்தான ஒரு வைராக்கியம் 14ஆம் வசனத்தில் அவர் இப்படி சொல்லுகிறார். கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு கொஞ்சம் முன்னதாக நடந்த இந்த நிகழ்வு போன்ற ஒன்றை மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய எல்லாரும் பதிவு செய்கின்றனர். குறிப்பாக கிறிஸ்துவின் ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு நேரத்தை யோவான் குறிக்கிறார். ஆலயத்துக்கு உரியல்லாத பொருட்களை இயேசு 2 முறை சுத்தப்படுத்தியதாக தெரிகிறது. அப்போ இயேசு இங்கே உள்ள அந்த வியாபாரத்தை அவர் வெறுக்கிறார். பக்தி வைராக்கியம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான பக்தி வைராக்கியம். அவர் என்ன செய்றார்? அவர் கயிறுகளை உண்டாக்கி சவுக்கை உண்டு பண்ணி அவைகளை யாவையும் ஆடு மாடுகளையும் எல்லாவற்றையும் துரத்துகிறார். இங்க பாருங்க, அவர்களுடைய வியாபார ஸ்தலங்களை அழித்து போடுவதற்கு அவர் வைராக்கியமாயிருக்கிறார். ஆலயத்தின் முறையான பயன்படுதலை அவர்கள் நெறித்தவறி செய்கிறார்கள். அதன் மூலம் எவ்வளவு லாபம் அடைய முடியும் என்று மட்டுமே அவர்கள் நினைத்தார்கள். அப்போ அதுல எவ்வளவு ஆதாயத்தை பெற்றுக் கொள்ளலாம்? ஆலயத்துக்கு போகிறதுனால நமக்கு ஆதாயம் வருதா? சர்ச்சுக்கு போறதுனால நமக்கு ஆதாயம் வருதா? அல்லது ஆண்டவரை தேடுகிறதுனாலே ஆதாயம் வருகிறதா? ஜெபிக்கிறதுனாலே ஆதாயம் வருகிறதா? கர்த்தருடைய காரியங்கள் வசனத்தை வாசிக்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயத்துல ஆதாயம் வருது என்றால் அதை நாங்க செய்வதற்கு வாஞ்சிக்கிறோம். அதற்கு மேலாக ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை நாங்கள் ஆராதிப்பதை, அவரை நாங்கள் துதிப்பதை, அவரை நாங்கள் பற்று கொள்ளுவதை அவர் விரும்புகிறார். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும், 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும், இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகும். என்ன சொல்கிறார்களா? இந்த தேவாலயத்திலே உள்ள புறாக்கள் வியாபாரம் செய்கிறதும், தேவாலயத்துல ஆடுகள் மாடுகள் புறாக்கள் இவைகள் எல்லாம் விற்கிறதை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கெட்ட சிந்தை உள்ளவர்கள் நீங்க, சத்தியத்தை அறியாதவர்கள், சத்தியத்தை அறியவில்லை, தேவ பக்தியை ஆதாய தொழிலாக எண்ணுகிறீர்கள். சில நேரங்கள்ல நம்ம கூட சில நேரங்கள்ல நாங்க ஊழியக்காரர்கள் நாங்கள் ஆதாயத்துக்காகவா ஊழியம் செய்கிறோம். சில நேரங்கள்ல எங்களுடைய பணம், எங்களுடைய பொருள், எங்களுடைய காரியங்களை நாங்கள் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக போடுவதற்கு நேரிடலாம். ஆண்டவர் எப்பவுமே என்னிடத்துல உள்ள இந்த வாட்சை பார்த்து, இந்த வாட்சை வச்சுக்கொண்டு, இது ஒரு 10,000 பொறுமதியான வாட்ச் என்றா, நான் இந்த 10,000 வேணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணி வேலை இல்லை. ஆண்டவர் சொல்லுவார், வாட்ச் இருக்குது, அதை வித்துட்டு இந்த ஊழியத்தை செய். சில நேரங்கள்ல ஆண்டவர் எங்களை அப்படிப்பட்ட காரியங்களுக்கு எங்களை அழைக்கலாம். பல நேரங்களிலே எங்களுடைய சொந்த பணம், பொருள், செந்த சிரமம் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நாங்கள் கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நாம பைபிள் சொல்றது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், சறுக்கி குலுக்கி நன்றாய் உங்கள் மடியிலே போடும். ஆண்டவர் உங்க மடியிலே நன்றாய் போடுவார். ஊழியத்திற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால், ஒரு விசுவாசியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஒரு தேவ பிள்ளை என்றால், எந்த விதத்திலும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதிருங்கள். இங்கே அவர் சொல்லுகிறார், கெட்ட சிந்தை உள்ளவர்களாயிருக்காதீர்கள். கெட்ட சிந்தை உள்ள சபையில எதிர்ந்து எடுத்தா என்ன ஏதாவது எடுத்துக்கொண்டு போகலாமா? சபையில அல்லது போதவர்கிட்ட ஏதாவது வாங்கி கொண்டு போகலாமா? உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவருக்கு கொடுக்கிறது தான் நமக்கு ஆசீர்வாதம். நிறைவான ஆசீர்வாதம் கொடுங்கள். நமக்கு என்ன இருக்குதோ, சில நேரங்கள்ல யாராவது நாங்க ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஷர்ட் இல்லைன்னு வந்தா, எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் பல வருஷங்களுக்கு முன்னமாக ரட்சிக்கப்பட்ட காலங்கள்ல ஒரு ஊழியக்காரர் வந்து எனக்கு ஒரு ஷர்ட் கொடுத்தார். அப்போ எனக்கு ஒரு ஷர்ட் இருக்கவே இல்லை, ஒரு நல்ல ஷர்ட் இருக்கவே இல்லை. அவர் கொடுத்த ஷர்ட் ஒரு ரோஸ் கலர் ஷர்ட், ஒரு அழகான ஷர்ட். அந்த ஷர்ட்டை நான் அயன் பண்ணி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்திற்கு உடுத்தி கொண்டு செல்வேன்.
அந்த அந்த ஊழியக்காரரை இதுவரைக்கும் நான் மறக்கவில்லை. அந்த ஊழியக்காரர் கொடுத்த அவர் அப்படி கொடுத்ததினாலே, அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட கற்றுக்கொண்டதினாலே நாங்களும் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய். ஆகவே சபையை நாங்கள் வியாபார வீடாக மாற்றிக்கொள்ளக்கூடாது. எப்பொழுதும் தேவ பக்தியை ஆதாய தொழிலாக நாங்கள் யோசிக்க கூடாது. ஆண்டவரே, நான் இப்படி ஜெபிக்கிறேன், எனக்கு இப்படி ஆசீர்வதியும். எப்பொழுதுமே ஆசீர்வாதம், பணம், பொருள், ஆண்டவரே தேவைகள், ஆண்டவரே வீடு, ஆண்டவரே காணி, ஆண்டவரே என்ன வசதிகள், வாய்ப்புகள், இதற்காக ஜெபிக்கிறோமா? ஆண்டவரா இருக்கிறபடினால் நாங்க ஜெபிக்கிறோமா? கர்த்தரா இருக்கிறபடினாலே ஜெபிக்கிறோமா? அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாக ஜெபிக்கிறோமா? நாங்கள் அதிகமாய் ஜெபிக்கிற பொழுது அதிகமான காலங்கள் வாழ்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற ஜனங்களாய் மாறும். அது இந்த காலை வேளையில உங்களை அழைக்கிறேன். கொஞ்சம் டீப்பா தான் படிப்பிக்கிறேன். ஆனாலும் நீங்க ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என் வாஞ்சியா இருக்கிறது. தேவனுடைய வசனத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள அவருக்குள்ளாய் நாங்கள் வளர்கிறவர்களாய் இருப்போம். 16ஆம் வசனத்துல இங்க தெளிவா சொல்லுகிறார் பாருங்க. புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக மாற்றாதிருங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 56வது அதிகாரம் 5ஆம் வசனம் தொடக்கம் சில வசனங்கள் வாசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 56வது அதிகாரம் 5 தொடக்கம் 11 வசனங்கள். உங்க வேதாகமத்தை திருப்பி பாருங்க. எப்பவுமே நான் இங்க வாசிக்கிற பொழுது உங்க வேதாகமத்தை உங்களோட வச்சுக்கொண்டு திருப்பி பாருங்க. அப்படி திருப்பி பார்க்கிற பொழுதுதான் நான் கற்றுக் கொடுக்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். அத்தோட கூட நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு இலகுவாயிருக்கும். 3வது காரியம், நான் கற்றுக்கொள்வது வேதாகமத்திலே உள்ள விஷயத்தையா கற்றுக் கொடுக்கிறேன் என்பதையும் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு இயல்பாக இருக்கும். அப்போ ஏசாயாவின் புஸ்தகம் 56வது அதிகாரம் 5 தொடக்கம் 11 வசனங்கள். நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்று அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை சேவிக்கவும், அவருடைய ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்த்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கைகளை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகள பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவர்களிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவரிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். வெளியில் சஞ்சரிக்கிற சகல மிருகங்களே, காட்டில் உள்ள சகல மிருகங்களே பட்சிக்க வாருங்கள். அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்கப்படாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர், திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர், அவர்களில் ஒவ்வொருவனும் தன் வழியும் அவனவன் தன் மூலையிலிருந்து தன் ஒளிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இங்க என்ன சொல்றாரு? 16ஆம் வசனத்துல சொல்றாரு, புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள். அந்த ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ இவர்கள் எல்லாரும் ஏமாத்துக்காரர்கள், என்னை ஏமாத்தினார்கள், என்னை வஞ்சித்தார்கள். என் பலிபீடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு என்ன? ஆண்டவருடைய மக்களுடைய வீடு, ஜெப வீடு. அது ஜெப வீடு, அது ஆண்டவரை மட்டும் திருப்திப்படுத்துகிற வீடு, அது கர்த்தருக்கு மட்டும் அவருடைய மகிமைக்காக. பாருங்க, இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவைகளை அல்லாமல் இன்னும் அவரிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். அப்போ இஸ்ரவேலை தள்ளாட ஒட்டாத ஆண்டவர், இஸ்ரவேலை காக்கிற ஆண்டவர், உங்களை காக்கிற ஆண்டவர், உங்கள் பிள்ளைகளை காக்கிற ஆண்டவர், உங்கள் குடும்பத்தை காக்கிற ஆண்டவர். அவர் சொல்லுகிறார் என்ன? அவனுடைய காவற்காரர் எல்லாரும் அறியாத குருடர்.
இன்னைக்கு அநேக காவற்காரர்கள் என்ன ஆண்டவரிடத்திலே தரித்திருக்க வேண்டியவர்கள், இரவாக ஜெபம் பண்ண வேண்டியவர்கள். இந்த ஜெபம் பண்ண வேண்டிய ஜனங்கள் குருடர்களாம். அவர்கள் எல்லாரும் குலைக்கப்பட மாட்டாத ஊமையான நாய்களாம். என்ன, இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை தேடுவது ஏதாகலும் லாபம் நமக்கு வருமா என்று ஆண்டவரை தேடுவது, இதுல என்ன லாபம் எனக்கு வரும்? நான் ஆண்டவரை தேடுகிற பொழுது, நான் ஜெபிக்கிற பொழுது எனக்கு அற்புதம் நடக்குமா? நான் ஜெபிக்கிற பொழுது எனக்கு அடையாளங்கள் நடக்குமா? நான் ஜெபிக்கிற பொழுது எனக்கு பணம் வருமா? நான் ஜெபிக்கிற பொழுது என் கடன் தொல்லைகள் தீருமா? நான் ஜெபிக்கிற பொழுது அன்பார்ந்தவர்களை ஜெபம் பண்ணுகிற பொழுது நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவருடைய நோக்கம் என்ன என்று நாங்கள் ஆண்டவரத்துல கேட்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே போய் கடன் வாங்கி கொண்டே இருக்கிறாங்க. ஒரு கடன் பண்ணா ஒரு கடனை தீர்த்தால் ஒரு கடனை தீர்த்தால் ஒரு கடன். நாம கடனை வாங்குவதற்கு முன் ஆண்டவரே, இது கடன் வாங்குவது உடைய சித்தமா என்று கேட்கிறோம். ஆண்டவரே, இது உடைய சித்தமா என்று நாங்கள் கேட்கிறோம். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் குலைக்கப்படாத நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர். எப்பவுமே ஒரு தூக்க மயக்கம். ஜெபம் பண்றதுன்னா தூக்கம் வரும், நித்திரை வரும். பைபிளை வாசிக்கிறதுனா நித்திரை வரும். பிரசங்கம் கேட்கறதுனா நித்திரை வரும். வேதத்தை படிக்க வேண்டும் என்றால் நித்திரை வரும். ஆண்டருடைய விஷயம் என்னத்திற்காக போகிறதுனாலும் நாம ஒரு நித்திரை மயக்கம் உடையவர்கள். ஆண்டருடைய விஷயத்திற்கு நாங்கள் ஒரு அலசத்தனமான, ஒரு சோம்பேறித்தனமான கடமைகள். ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் உற்சாகமாக காலையிலே எழுந்து குளித்து விட்டு ஆண்டவருடைய ஆராதனைக்கு போகிறேன் என்று எல்லாத்தையும் விட்டுட்டு ஆராதனைக்கு போறீங்க? முழு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? முழு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவருடைய வாஞ்சை நமக்கு இருக்கிறதா பாருங்க. அவர் சொல்லுகிறார் ஏசாயாவின் புஸ்தகத்துல கடைசி பகுதியில், திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், நித்திரை பிரியர். திருப்தி எவ்வளவு சாப்பிட்டாலும் திருப்தி இல்லை அப்படின்னா, இந்த லௌகீக உலகத்துல ஈடுபட்டு லௌகீக பண ஆசை, லௌகீக இன்பங்களின் ஆசை, பாவத்தின் இச்சைகள், இவைகளில் அகப்பட்டு அதுல வெளியே வர முடியாத இருக்கிற மனிதர்கள், அவர்கள் ஒவ்வொருவனும் தன் வழியும் அவனவன் தன் மூளையிலிருந்து தன் பொலிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். தான் மூளையில எது யோசிக்கிறானோ அதை தான் செய்யறான். தான் விரும்புகிறது ஏதோ அதை தான் செய்கிறான். என்னத்தை தான் விரும்புகிறானோ அதை தான் செய்யறான். என்ன விதமாய் தான் ஆசைப்படுகிறானோ அதை தான் செய்யறான். ஆண்டருடைய சித்தம் என்ன என்பதை கேட்கிறது இல்லை. ஆண்டருடைய நோக்கம் என்ன என்பதை பார்ப்பதில்லை. இங்க வசனங்கள் பாருங்க, 17ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு பக்தி வைராக்கியம் உடைய 17ஆம் வசனத்துல அவர் தெளிவா சொல்றார், பக்தி வைராக்கியம் உள்ள ஆண்டவர். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. பாருங்க, சங்கீத புஸ்தகம் 69வது அதிகாரம் 9ஆம் வசனம். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது. அப்போ ஆண்டவருடைய வீட்டை குறித்த வைராக்கியம் எனக்கு இருக்கிறது. ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்த வைராக்கியம் எனக்கு இருக்கிறது. சங்கீதம் 119வது அதிகாரம் 139வது வசனம். என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை அறியாமல் இருக்கிறதுபடியினாலே இன்னும் வாழ வேண்டும் என்கிற அந்த வாஞ்சி, அந்த தாகம், அந்த ஏக்கம், அந்த பசி எனக்கு ஏற்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது என்ன? நாம நினைச்சபடியெல்லாம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடாது. இங்க 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் தெளிவாக சொல்லுகிறார். இந்த லௌகீக உலகத்திலே நாம வாழ்கிறோம். ஆனா இந்த லௌகீக உலகம்தான் நமக்கு நிரந்தரமானது அல்ல. ஆண்டவருடைய வசனம் தான் நமக்கு நிரந்தரம். யாரோ ஒரு பாட்டு பாடினார், நிரந்தரம் நிரந்தரம் இயேசுவே எனக்கு நிரந்தரம். ஆகவே
நாங்கள் நிரந்தரமாக வாழ வேண்டும் என்றால் ஆண்டவருக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கை மட்டுமே நமக்கு நிரந்தரம். பாருங்க 18ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். இப்போ அழகான விஷயம் என்னன்னா, இந்த யூதர்கள் எப்பொழுதுமே மாமிசத்தின்படிதான், இந்த பரிசேயர் சதுசேயர் இவங்க எல்லாருமே எப்பவுமே மாமிசத்தின்படிதான் அவர்களுடைய சிந்தனை இருந்தது. மாமிசம், இந்த உலகத்து லௌகிக உலகம். மேசியாவை எதிர்பார்த்தார்கள். மேசியா வந்து பட்டயத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ஜனங்களையும் வெட்டி கொலை செய்துவிட்டு மேசியா எங்களை மீட்பார் என்று எதிர்பார்த்தார்கள். நம் மேசியாவோ அவர் வரும் பொழுது கழுதையின் மேல், கழுதை மரியின் மேல் வந்தார். அப்படின்னா அமைதியான சமாதானத்தின் பிரபுவாக அவர் வந்தார். அவர் சமாதானத்தின் பிரபு, சமாதானத்தின் பிரபு. அப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இவர்களுக்குள்ளாக இருந்தால் இது விஷயம் தான். இப்போ எருசலேம் தேவாலயத்தை நீங்க குறிச்சு சில விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, சலமோனுடைய தேவாலயம் அது வந்து இது ஃபர்ஸ்ட் தேவாலயம், முதலாவது தேவாலயம். இது தாவீது ராஜா முயற்சி பண்ணினா கிறிஸ்துவுக்கு முன் 10வது நூற்றாண்டிலே நடந்த விஷயம். இதுல அவர் என்ன தாவீது ராஜா முயற்சி பண்ணார். ஆண்டவர் சொன்னார், உன் கையில ரத்த பலி அதிகம், நீ அதிகமாய் யுத்தங்கள் செய்தவன், அதனால இந்த ஆலயத்தை உன்னால கட்ட முடியாது. அதற்கு தேவையான இரும்பு, தங்கம், மரம் எல்லாத்தையும் தாவீது ராஜா சேர்த்து வச்சார். இப்ப நீங்க இங்கேயே கவனிக்கிறோம், 46 வருஷம் சென்றது இந்த தேவாலயத்தை கட்டுவதற்கு. 46 வருஷம் சென்றிருக்கு. அந்த தேவாலயத்தை கட்ட 46 வருஷம் கட்ட வேண்டும் என்றால் எவ்வளவு பொருள்கள் தேவையாயிருந்திருக்கும், எவ்வளவு கற்கள் தேவையாயிருந்திருக்கும், எவ்வளவு மண்ணு தேவையாயிருந்திருக்கும், எவ்வளவு சீமந்துகள் தேவையாயிருந்திருக்கும், எவ்வளவு விசேஷித்த பொருட்கள். அங்கே ரத்தின கற்கள் இருந்தது, தங்கங்கள் இருந்தது, அப்படிப்பட்ட பல பொருள்கள், பெருமதியான பவளங்கள் அங்கே அந்த தேவாலயத்தில் இருந்தது. அதை கட்டுவதற்கு 46 வருஷம் சென்றது. ஆனால் இயேசுவோ இங்கே சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே கட்டுவேன். அது இயேசு இந்த வார்த்தைகள் பின்னர் திருத்தி கூறப்பட்டு அவருடைய விசாரணையின் போது அவருக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது. இப்ப என்னவா, இயேசுவை கொண்டு போய் சிறையிலே போட்டு அவரை சிலுவையில் அறைய முயற்சி பண்ணுகிற பொழுது இந்த வார்த்தையை அவர்கள் பாவித்தார்கள். என்ன பாவித்தார்கள்? இந்த வார்த்தையை பாவித்து இவர் தேவாலயத்தை குறித்து தூசணம் பேசினார். இவர் 3 நாளைக்குள்ளே இந்த தேவாலயத்தை மறுபடியும் இடித்து போடுங்கள். இடித்து போடுறதே 3 நாள்ல இடிக்க முடியாது. அப்படிப்பட்ட தேவாலயத்தை 3 நாள்ல, 46 வருஷம் கட்டின தேவாலயத்தை 3 நாள்ல இடிக்க முடியுமா? இடிக்க முடியாது. அந்த தேவாலயத்தை நான் சொல்றேன். ஆனால் இயேசு இங்க ஆவிக்குரிய ரீதியிலே பேசுகிறார். அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து பேசுகிறார். அவரை சிலுவையில அடிப்பார்கள் என்றும், அவர் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றும், அவர் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அவர்தான் இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் மேலே எல்லாருடைய பாவங்களும் வரப்போகிறது, அவருடைய ரத்தத்தினாலே தான் கழுவப்பட போகிறார்கள் என்பதை தான் அவர் அங்க பேசுகிறார். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வழி இல்லை, அவர்களுக்கு தெரியல அதை புரிஞ்சுக்கிறது. அதை புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு புரிந்து கொள்ளுகிற அந்த பாக்கியம் கிடையாது. இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள இதை எழுப்புவேன். அப்போ இது இந்த 10ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஆலயம். இது ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுவதற்காக சென்ற மோரியாவிலே அருகாமையில தான் இந்த தேவாலயம் இருக்கு. இந்த தேவாலயம்
இயேசு உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னார், உன் ஏக மகனாகிய ஏக சுதனாகிய ஈசாக்கை எனக்காக பலியிடு. அவன் பலியிடுவதற்காக இடவெளியில செல்லும் பொழுது அவன் விறகு கொண்டு போறான், அவன் கத்தியும் கொண்டு போறான், எல்லாத்தையும் கொண்டு போறான், தன் மகனையும் கூட்டு போறான். அங்கே வேளையில ஈசா கேட்கிறான், அப்பா இங்கே விறகு இருக்கிறது, பலி செலுத்துவதற்காக தேவையான எல்லா பொருளும் இருக்கிறதும், ஆனாலும் பலி செலுத்துவதற்கு ஆடு எங்கே என்று கேட்கிறான். அப்போ ஆபிரகாம் சொல்லுகிறான், அதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த காலை வேளையில் இந்த நேரத்துல ஆண்டவர் இந்த பலிகளை செலுத்துகிறார். அந்த பலி செலுத்திய அந்த மோரியா மலைக்கு அருகாமையிலே தான் தேவாலயம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தேவாலயம் ஒரு விசேஷித்த தேவாலயம். இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கும் மிக முக்கியமான தேவாலயம். இந்த தேவாலயத்தை குறித்து 1 நாளாகமம் 22:6 தொடக்கம் 10 வசனங்கள் சொல்லுகிறது. நீங்க வீட்டுல வாசிச்சு பார்க்கலாம். ரைட். இந்த தேவாலயத்தை குறித்து இது ஒரு பெரிய நீண்ட நாட்கள் எடுத்து ஆயத்தப்படுத்தப்பட்ட தேவாலயம். இது தேவன் இது தேவனே இதை உருவாக்கினார். இதுல பல விஷயங்கள், இந்த தேவாலயத்தை குறித்து பல பிரச்சனைகள் இருந்தது, பல விஷயங்கள் இருந்தது. ஆனால் இயேசுனுடைய காலத்துல ஆண்டவர் இந்த ஆண்டவர் அவருடைய காலத்துல அவர் சொன்னார், இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள் 3 நாளைக்குள்ளே. அது அவர் சொன்னது உண்மையாகவே அவர் சொன்னது. இந்த தேவாலயம் சொன்னார் குறித்து அவர்கள் யாருக்குமே அது புரியல, யாருக்கும் புரியல. நம்மளும் அப்படிதான் ஆண்டவருடைய ஆவிக்குரிய விஷயங்களை அநேகமான நேரங்களில் புரிந்து கொள்கிறது இல்லை. சபைக்கு போகும் பொழுதும், ஊழியங்களில் ஈடுபடும் பொழுதும், வேதத்தை வாசிக்கிற பொழுதும், பிரசங்கங்களை கேட்கிற பொழுதும், படிப்பினைகளை கேட்கிற பொழுதும் நாங்கள் வசனத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நன்கு வசனத்தை புரிந்து கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவருக்குள்ளாக இன்னும் நெருங்குவோம். வேதத்தை படிக்க இன்னும் ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் நெருங்குகிறவர்களாயிருப்போம். அப்போ 20ஆம் வசனம், அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். அப்போ 22ஆம் வசனத்தை நீங்க கவனித்து பார்த்தீர்கள் என்றால், அங்கே இயேசு சொன்ன வார்த்தையை தன்னுடைய சீசர்கள் விசுவாசித்தார்கள். இயேசு சொன்ன விஷயத்தை அவர்கள் விசுவாசித்தார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். 21ஆம் வசனம் 22, அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, நாங்க அநேகமான நேரங்களில் வேதத்தை வாசிக்கிற பொழுது, அல்லது வேதத்தை படிக்கிற பொழுது, அல்லது பிரசங்கங்களை கேட்கிற பொழுது நாங்கள் மாமிசத்துக்கு ஏற்பதான் கேட்கிறோம். சில நேரங்களில் சில ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுது, இவர் என்னுடைய வீட்டை குறையை தான் பேசுறாருன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் குடும்பங்களில் உள்ள குறைகளை பேசுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே ஊழியக்காரர்கள் பேசுகிற பொழுது அங்கே தேவன் பேசுகிறாரா என்று பார்க்கிறோம். அங்கே கர்த்தர் பேசுகிறாரா? ஒரு முழு பிரசங்கத்தை நீங்கள் எடுத்தால், அந்த முழு பிரசங்கத்திலும் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையில பேசலாம். ஒரே வார்த்தை, ஒன் வேர்ட். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆகவே நாங்க அநேகமான நேரங்கள்ல கிரிட்டிசைஸ் பண்றதை விட்டுட்டு, அநேகமான நேரங்களில் நாங்க என்ன செய்யறோம், மற்றவர்களை குறித்து, அவர்களுடைய பிரசங்கங்களை குறித்து, அவர்கள் படிப்பினையை குறித்து, அவர்கள் அப்படி சொன்னார்கள், இப்படி சொன்னார்கள், அந்த ஊழியக்காரர்கள் அப்படி ஊழியம் செய்தார்கள், இப்படி ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லுவார். அவர்கள் பேசுகிற ஒரு வார்த்தையில ஆண்டவர் நம்மோட பேசுவார், நம் வாழ்க்கையை மாற்றுவார், நமக்கு அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார், அவர் நன்மையான காரியங்களை நமக்கு செய்வார் என்பதை நாங்கள் உணர்ந்து வேதத்தை படிப்பதற்கு வாஞ்சிக்க வேண்டும். எப்பொழுது வேதத்தை படிக்கிற பொழுது வசனத்தை வாசிக்க வேண்டும், வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவரோடு கூட இன்னும் நாங்கள் நெருங்கி வாழ்கிற
ஒரு கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இங்க பாருங்க, இவர் சீசர்கள் நினைவு கூர்ந்த விஷயத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் சொல்றார், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவான்களை அழிவை காண ஒட்டி. என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் ஒரு நாள் நம்மை அழிக்கிறவர் அல்ல. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். ஆத்துமா பாதாளத்துல போகாது, ரைட்? உம்முடைய பரிசுத்தவான்களை அழிவை காண ஒட்டி. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார், அவரை அழிவை காண ஒட்டி. யோவான் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். இயேசுவை குறித்து அவர் அடிக்கப்பட போகிறார், அவர் நொறுக்கப்பட போகிறார், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் என்பதை வேதம் குறிப்பிட்டிருக்கிறது. இதை சீசர்கள் நினைவு கூறாமல் இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 16ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். இயேசுவானவர் பேசிய எல்லா வார்த்தைகளும் நினைவு கூறத்தக்க ஒரு வார்த்தை. எங்களுக்கு ஜீவன் உண்டாக்குகிற வார்த்தை, எங்களுக்கு உயிர் கொடுக்கிற வார்த்தை, எங்களை மறுபடியுமாய் கட்டி எழுப்புகிற வார்த்தை, மறுபடியும் நாங்கள் ஆண்டவருக்குள்ளாய் தெளிவாக நாங்கள் வாழக்கூடிய ஒரு தெளிவான நிலைமையை ஏற்படுத்துகிற வார்த்தை. 23ஆம் வசனம் தொடக்கம். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்பொழுது அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாயிருக்கவில்லை. இப்போ மனுஷர்கள் எப்பவும் மாறுகிறார்கள். மனுஷர்கள் தீமையான சிந்தனைகளினாலும் தீமையான எண்ணங்களினாலும் வாழ்கிறார்கள். இப்படிப்பட்ட பல காரியங்கள், பல விஷயங்கள். இயேசு கிறிஸ்துவ அறிந்தவராயிருந்தார். 23ஆம் வசனத்துக்கு 12ஆம் வசனத்துல இப்படி சொல்றார், அவருடைய பெயரின் மேல் விசுவாசமாய் இருப்பது என்பது அவரை விசுவாசிக்கிறவர்கள். 1:12 யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கு, அவரை விசுவாசிக்கிறவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை அவர் தன்னுடைய பிள்ளையாக காண்கிறார். 24ஆம் வசனத்தை நீங்க கவனித்து பார்த்தீர்கள் என்றால் 24ஆம் வசனத்திலே அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்ப இணங்கவில்லை. இயேசு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். சிலர் அவருடைய பெயரின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள், ஆனால் அவர்கள் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. இயேசு மாம்சத்தில் வந்த தேவன். இயேசுவின் நாமத்தை விசுவாசித்தோமானால் நாங்கள் வெற்றி அடைவோம். இயேசுவின் நாமத்தை நம்பினோமானால் நாங்கள் வெற்றி அடைவோம். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நம்பினோமானால் நாங்கள் வெற்றி அடைவோம். இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுவை நம்புறீங்க? இயேசுவை எத்தனை பேர் இன்னைக்கு பற்றி கொண்டிருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில பல விஷயங்கள் இங்க நாங்க பார்த்திருக்கிறோம். அவருடைய சகோதரர்களை குறித்து பார்த்தோம். அவர் பஸ்கா பண்டிகையின் போது அவருக்கு இருந்த அந்த பக்தி வைராக்கியம், தேவாலயத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்கிற அந்த பக்தி வைராக்கியம், அவருடைய மரணத்தை குறித்து அவர் பேசுகிற காரியங்கள், இவைகள் எல்லாம் பார்க்கிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிறேன். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கு. மனிதர்களுடைய இருதயம் திருக்குள்ளது, மகா கேடுள்ளது, ரைட்? கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியாதிருக்கிறவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாயிருக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களை பார்க்கிறார். ஆண்டவர் நம்ம இருதயங்களை பார்க்கிறார். நாளுக்கு நாள் நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். நாளுக்கு நாள் தேவனுக்குள்ளாய் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர், இன்னைக்கு ஒரு பாவம் செஞ்சிட்டேன்னா அதே பாவத்திலே முழு நாளும் வாழக்கூடாது. அதே பாவத்திலே எங்கள் முழு வாழ்க்கையும் வாழக்கூடாது. ஆண்டவருக்காக வாழ போகிறேன். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ போகிறேன். இயேசுக்காக வாழ போகிறேன்.
என்னுடைய வாழ்க்கை முழுமையாக நான் அவருக்கு என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன். அவருக்காக நான் வாழ போகிறேன். அவர் அதான் சொல்றார். ஏசாயாவின் புஸ்தகம் எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9-10 வசனங்கள். உங்க வேதாகமத்தை திருப்பி பாருங்கள். எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதையும் கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவருமாயிருக்கிறார். ஆண்டவர் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவராயிருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் முடிக்க போகிறோம். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 39வது வசனம். நம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து. ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார். எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவராயிருக்கிறார். நாங்கள் கசப்புகளிலே இருக்கலாம், ஆண்டவருக்கு விரோதமான செயற்பாடுகளிலே இருக்கலாம், நாங்கள் ஒரு இந்த பக்தி வைராக்கியம் இல்லாத வியாபார நோக்கத்தோடு வாழ்கிறவர்களாயிருக்கலாம். எதை ஆண்டவர்கிட்ட வாங்கிக்கலாம்? என்ன சர்ச்சில் போனா கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், அல்லது ஏது லாபம் வரும், எந்த லாபம் எங்கே வரும் என்று நாங்கள் கேட்பதை விட ஆண்டவர் மனுஷனுடைய இருதயமே மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? மகா கேடுள்ளது, அதை அறியத்தக்கவன் யார்? நாங்க ஆண்டுடைய பிள்ளைகள், ஆண்டுடைய மக்கள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வாழணும். ஒரு வசனத்தை கடைசியாக வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் 36வது வசனம். 36ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவரின் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டாடுகிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அன்பார்ந்தவர்களே, கடைசியாக இயேசுவானவர், என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் வியாகுலப்படுகிறது. ரத்தம் தண்ணீர் ரத்தமாய் மாறுமளவும் வியாகுலம். ஆனால் ஆண்டவர் இங்கே புரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அவர் தன்னுடைய விருப்பத்தை செய்யாமல் தன் பிதா அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றினார். நாளிலே எல்லாரும் கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களாக, இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக, ஆண்டவருக்காக வாழ்கிறவர்களாக வாழ்வோம். ஆடுகளையும் மாடுகளையும் விற்கிறவர்களாக இல்லாமல், இந்த உலகத்தின் லௌகீக ஆசைகள் இன்பங்களிலே சிக்குண்டு போகாதவர்களாக, அவருடைய வசனத்திலே நிலைத்திருக்கிறவர்களாக, தேவ கிருபையினால் நிலைத்திருக்கிற ஜனங்களாக நாங்கள் மாறுவோம். ஜெபம் பண்ணுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீகமான கரத்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மீது வைத்தரணும். உம்முடைய அற்புதமான கரத்தை உம்முடைய பிள்ளைகள் மீது வைத்தரணும். யார் யார் இந்த ஆண்டவரே 12ஆம் வசனம் தொடக்கம் 25ஆம் வசனம் வரைக்கும் கற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய உள்ளங்களை நீர் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த 5வது பகுதி வீடியோவை செய்யத்தக்கதாக இந்த 5 கிழமைகளும் ஆண்டவரே தேவ பிள்ளைகள் ஆண்டவரே வேத வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த வசனங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவரே உமக்காக வாழ்கிற அந்த வாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடும். சபையிலே உள்ள எல்லா விசுவாசிகளும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கற்றுக்கொள்ளுகிற ஒரு கிருபையை கட்டளையிடுங்கள். ஆண்டவர், தடைகளை நீக்கி போடுங்கள். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் புதிதாய் பார்ப்பீர்கள் என்றால் தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை நீங்கள் அழுத்தி வைத்தீர்கள் என்றால் நாங்கள் போடுகிற புது வீடியோக்கள் உங்களுக்கு வரும். ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக்கொள்வோம். சேர்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பரிசுத்தவான்களாக, தேவ பிள்ளைகளாக, ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் நாங்கள் வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையுமாக ஆசீர்வதிப்பாராக.